வீட்டில் பெரிய கலவரமே நடந்து முடியுது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேச வேணாம்னு சொல்லி பாண்டியனும் மீனாக்கிட்டே ராஜுக்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து கோமதி கேட்குறாங்க, ஏண்டி இந்த விஷயத்த நான் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவசரப்பட்டு எதுக்கடி சொன்னீங்க எனக்கு முன்னாடின்னு கோமதி கேட்குறாங்க. என்னத்தை இதை நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் மாமாவுக்கு பொறுமையை எடுத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு ரொம்ப அவசரப்பட்டு சொல்லிக்கிட்டீங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் வந்து கேட்குறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குதா, அப்போ நீங்கள் சொல்லலையான்னு கேட்குறாங்க. அப்போ கோமதி உடனே இங்கே கேட்குறாங்க, அப்போ நீங்களும் சொல்லலையாடின்னு கேட்க, இல்லைத்த நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜேஷ் சொல்கிறாங்க, இதெல்லாம் தங்கமேல் அக்காவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல, இங்கே கோமதி அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்க. உடனே மீனா சொல்கிறாங்க கோமதியை பார்த்து, அப்போ அத்தை நான் தான் ஏற்கனவே சொன்னல நீங்கள் அவசரப்பட்டு சொல்லாதீங்கன்னு, இப்போ பாருங்க அப்படின்னு சொல்ல, இல்லடி அவள்லாம் சொல்லியிருக்க மாட்டா, அவகிட்ட நம்ம தெளிவாக தானே சொன்னோம், இந்த விஷயத்த நாங்கள் பேசிக்கிறோம், நீ பேசாமல் இரு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு தானே சொல்லியிருந்தோம், அதே மீறி அவள் சொல்லியிருப்பானா நினைக்கிறேன், கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாடி, வேணா அவளையே கூப்பிட்டு கேட்போமான்னு சொல்ல, கூப்பிடுங்க அத்தை கேட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க எங்க மீனா. இங்கே உடனே தங்கமயிலை கூப்பிடுறாங்க. வெளியில் வர தங்கமயில் கிட்ட விஷயத்தை கேட்குறாங்க. இதுக்கு இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சமாளிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தைரியமாக நான் சொல்லலைன்னு சொல்கிறாங்கன்னா, பாண்டியன் கிட்டேயுமே சொல்லிடுறாங்க, இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாதீங்க மாமா, சொன்னீங்கன்னா தேவையில்லாமல் அத்தையும் மீனாராஜின்னு எல்லாரும் என் மேலே கோவப்படுவாங்க. ஏற்கனவே அந்த டியூஷன் விஷயத்தை பற்றி சொல்ல போக எல்லாரும் என்கிட்ட கோவப்பட்டு பேசாமல் இருந்தாங்க. இந்த தடவையும் அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது மாமா, நீங்களா கேளுங்க மாமான்னு தான் இங்கே வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. எங்கள் பாண்டியனும் அதே போல் தான் வந்து கேட்டிருக்காரு, தங்கமயில் பேரை சொல்லவே இல்லை. தங்கமயிலும் வந்துட்டு அமைதியாக தான் இருக்காங்க. எங்கள் கோமதி கேட்கும்போது கூட நான் சொல்லலை அத்தை அப்படின்னு சொல்லி போய் தான் சொல்கிறாங்க. இப்போ இவளும் சொல்லலைன்னா வேற யாரடி சொல்லியிருப்பான்னு கோமதி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் உடனே இங்கே தங்கமயிலும் முந்திக்கிட்டு சொல்கிறாங்க, அது வெளியில் விசாரிச்சாங்கல்ல, அப்போ யாராவது பார்த்துட்டு மாமாட்ட சொல்லியிருப்பாங்க அத்தைன்னு சொல்ல, இவ சொல்கிறதும் சரியாக தாண்டி இருக்கும், நீ எல்லாம் வெளியில் போய் விசாரிச்சுட்டு வந்தல அதனால் கூட இருக்கலான்னு சொல்ல, இங்கே ராஜுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, ஆனாலும் அவங்க கேட்டுக்கல. இப்போது இங்கே வேற உள்ள வர கதிரும் ராஜியை பார்த்து கேட்குறாங்க, என்ன ராஜி அப்பா திட்டினதுனால எதுவும் ரொம்ப கவலைப்படுறியான்னு கேட்க, ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க, ஒரு வார்த்தை கூட திட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் நானும் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், அப்பா ஒவ்வொரு வார்த்தையாலையும் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க, நீயும் முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கேன், எனக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதிர் அப்படின்னு சொல்ல, இல்லை ராஜு எனக்கு தெரியும், அதனால தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் கேட்குறாங்க, இல்லை நம்ம மாமா தானே, அதனால் நான் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, சின்ன வயசுலேருந்தே மாமா கிட்ட எப்படா பேசுறதுன்னு தோணும், இப்போ பக்கத்திலே இருக்காங்கல்ல, நான் அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நாம் ரெண்டு பேரும் எளியும் புண்ணியமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், இவன் கூட எல்லாம் யாருடா வாழ்வான்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன், ஆனால் கடைசியில் பாரு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு, ஆனால் இப்போ நீ நடந்துக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எல்லாம் அப்படித்தான் தெரியும், பக்கத்தில் இருக்கும் பொழுது தான் அதோட அருமையும் தெரியும்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜி இதை கேட்ட கதரும் சந்தோஷப்பட்டு படுத்து தூங்க இங்கே ராஜியும் படுத்திருக்காங்க. அதே போல் அங்கே மீனாவுக்கு செந்திலும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு போனாலும் இன்னொரு பக்கம் மீனாவுக்கு இங்கே தங்கமயில் மேலே மட்டும்தான் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல் சரவணன் ரூமில் சரவணன் கேட்குறாங்க, ஏன் தங்கமயில் இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த விஷயத்தை பற்றி மாமா கேட்குறீங்கன்னு சொல்ல, இல்லை அப்பாவுக்கு டியூஷன் விஷயத்தை பற்றி மறுபடியும் ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, இதுக்கும் நீ தான் காரணமான சொல்லி கேட்குறாங்க. சேச்சா இல்லை மாமா அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டில் நடந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்க, 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்போது அத்தை தான் என்கிட்ட இந்த விஷயத்தையும் சொன்னாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே சரவணனும் அம்மாவும் ராஜியும் பொறுமையாக எடுத்து சொல்லலான்னு இருந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி யாரும் இந்த விஷயத்த அப்பா காதில் போட்டு விட்டாங்க, அதனால தான் அப்பாவுக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரவணனும் படுத்து தூங்க தங்கமயில் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களும் தூங்குறாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட மீனா வந்துட்டு பாண்டியன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேசுறதுக்காக. இங்கே எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா மீனா எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறா என்னன்னு தெரியலையே, நேற்றே இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு, அப்பாவும் ஒரு வழியாக வந்து சமாதானப்படுத்திட்டாரு, அப்படி இருக்கப்போ மீனா எதை பற்றி பேசுவான்னு தெரியலையே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர பாண்டியன் கிட்ட எங்கள் மீனா கேட்குறாங்க, மாமா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லிங்க பாண்டியன் கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா ராஜியோட டியூஷன் விஷயத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்ல,
சொல்ல, அதான் நேத்தே சொல்லிட்டேனேப்பா, அந்த விஷயத்த பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த டியூஷன் வைக்கிற பிரச்சனையை பற்றி இதோட விட்டுருங்க. இதனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் உங்ககிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிட்டேன். ஏன்பா ராஜி, உனக்கும் புரியுது தானே? இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே நிற்கிற தங்கமேல், ஆமாம், இந்த விஷயத்த மாமா வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா விட வேண்டியதானே? திரும்ப திரும்ப எதுக்காக நீங்கள் அதை பற்றி பேசி மாமா மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு எங்கள் தங்கமேலும் சொல்கிறாங்க. நாங்கள் பேச வந்த விஷயமே வேற, இடையில நீங்கள் வேற யாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதை கேட்டுட்டு இருந்த சரவணனும் மயிலு, கொஞ்சம் அமைதியாயிரு, அவங்க பேசிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே அக்கா எதை பற்றி பேச போகிறாங்கன்னு ராஜுக்கும் தெரியல. கோமதி ராஜிட்ட கேட்குறாங்க, எனக்கு தெரியலத்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது எங்கள் மீனா சொல்கிறாங்க மாமா கிட்ட, ஏன் மாமா டியூஷன் எடுக்கிறது அவ்வளோ பெரிய தப்பான்னு கேட்குறாங்க. டியூஷன் எடுக்கிறது தப்பு இல்லைப்பா, அதுவே ராஜி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் இருந்து டியூஷன் எடுத்தாலும் இல்லை வீடு வீடாக போய் டியூஷன் எடுத்தாலும் இது அவங்க அப்பனும் சித்தப்பனும் பார்த்தாங்கன்னா என்னையும் நம்ம குடும்பத்தையும் தான் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. ஏன் ராஜியை கூட அசிங்கப்படுத்தலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் மீனா சொல்கிறாங்க, ஏமாம்மா, நம்ம வீட்டில் டியூஷன் எடுக்கிறதும் வெளியில் போய் டியூஷன் எடுத்தால் தானே அவங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க, அவள் வேலை பார்க்குறான்ற விஷயம் வெளியில் தெரிய போகுது. அப்படியே தெரிஞ்சாலும் இவங்க ராஜிக்கிட்ட பேச போகிறதில்ல. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் பயந்து எங்கள் ராஜியையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இது எல்லா குத்துக்கும் ஒரு தீர்வு நான் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. இங்கே நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, ராஜியோட மனசும் வருத்தப்படக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாமாம்மா இருக்குன்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம்னு எங்கள் மீனாட்ட கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இப்போவெல்லாம் ஆன்லைனில் எவ்வளவோ ஒர்க்கெல்லாம் வந்துடுச்சு மாமா. அப்படி இருக்கப்போ நம்ம ராஜி எதுக்கு ஆன்லைன்லேயே டியூஷன் எடுக்கக்கூடாது? நிறைய பேருக்கு ஆன்லைனில் நம்ம டியூஷன் எடுக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அப்படி ஒரு ஆப்பும் இருக்குது. இது மூலமாக அவள் டியூஷன் எடுத்தான்னா இவளுக்கு இங்கே எடுக்கிற டியூஷன் மூலமாக வர வருமானத்தை விட ஆன்லைன் மூலமாக வர வருமானம் நிறையவே கிடைக்குமாமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், அப்படியெல்லாமாப்பா இருக்குன்னு கேட்க, ஏண்டி மீனா அப்படி இருக்கான்னு கோமதியும் கேட்குறாங்க. ஆமா அத்தை, அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இது வெளியில் யாருக்கும் சரியாக தெரியறதில்ல. ஆன்லைன் மூலமாக எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். நிறைய வேலை இருக்குது, அதை தேடிக்கிட்டு நமக்கு ஏற்றது போல் வீட்டில் இருந்தே பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ ராஜியும் ஃபுல் டைம் காலேஜ் முடிச்சுட்டு வந்து கூட ஈவினிங் டைமுக்கு மேலே அவங்களால எவ்வளோ நேரம் முடியுமோ அவள் அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாக்கான்னு கேட்க, ஆமாம் ராஜி, நானே உனக்கு அதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்க்கான்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை பார்க்க, பாண்டியன் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னம்மாமா, இது ஆன்லைன் கிளாஸ் தானே, இதை வீட்டில் இருந்தே அவங்க பார்க்க போகிறாங்க, இதுக்கப்புறம் என்னம்மாமா அப்படின்னு கேட்க, எங்கள் ராஜி சொல்கிறாங்க, மாமாவுக்கு டியூஷன் எடுக்கிறதே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஆன்லைன் மூலமாவா? எதுக்குங்க தேவையில்லாத வேலை? திரும்பவும் மாமாவை எங்கே கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்ல, நீங்கள் அமைதியாக இருங்க தங்கமேலக்கா, அது மாமா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, விடுப்பா மயிலு, நீ சொல்ல போய் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ இவங்க என்கிட்ட நேரடியாக கேட்குறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இங்கே எல்லாரும், அதாவது கோமதி, மீனா, ராஜி 3 பேரும் அதிர்ச்சியில் அப்படியே இங்கே தங்கமயில பார்க்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? தங்கமயில அந்த விஷயத்த சொன்னதுன்னு கேட்க, ஆமாம், இதுக்காக தங்கமயிலையில் பிடிச்சி திட்டி விட்டுறாத, அது யதார்த்தமாக தான் என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இவ இந்த வேலை வேற பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இந்த வீட்டில், அவர் போகட்டும், அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்குன்ற மாதிரி முறைச்சிட்டே நிற்கிறாங்க. எங்கள் சரவணனும் பயங்கரமாக முறைக்கிறாங்க. நம்ம கேட்டப்போ கூட நம்மக்கிட்ட உண்மையை சொல்லலை, நம்மக்கிட்ட உண்மையை மறைச்சால இந்த மயிலுன்னு சொல்லி அவரும் கோவத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. எங்கள் பாண்டியன் உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, சரிப்பா, ஆன்லைன் கிளாஸ்னால் எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் ராஜி ஒர்க் பண்ணுறதுனால நான் இதை பற்றி நினச்சிக்க போகிறதில்லன்னு சொல்ல, இதை கேட்ட ராஜி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் எங்கள் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. மீனா, நீ படித்த பொண்ணு தான்ப்பா, சரியான நேரத்தில் யாருடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்துருக்க. எனக்கும் இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது. எங்கள் ராஜி ஆசைப்பட்டதை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சி நானும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உன்னால் ராஜி சந்தோஷப்படுது, இப்போது எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்போ எங்கள் தங்கமேல் நினைக்கிறாங்க, நேற்று இதே வாயால் மீனாவை என்ன பேச்சு பேசினாரு மாமா, இன்னைக்கு இதே வாயால் மீனாவை என்ன பாராட்டுறாரு அப்படின்னு நினச்சி அசந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியனு கிளம்பி வெளியில் போக, மீனா உனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னு சொல்லி செந்திலும் பாராட்டுறாங்க. இங்கே கதிரும் தன்னுடைய அண்ணி பக்கத்தில் நின்று, நீங்கள் சூப்பர் அண்ணி, நல்ல ஐடியா கொடுத்தீங்கன்னு சொல்ல, இங்கே ராஜி மீனாவை கட்டி பிடிச்சி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து கோமதி பார்த்துட்டே இருக்காங்க தங்கமயில. என்னத்தை அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தில்லடி, எல்லாம் என்னால், என் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா இந்நேரம் நல்ல விதமாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்கள் இப்படி சொல்ல போய் அவங்க மாமா கிட்ட சொல்ல போனதுனால தான் இப்போ ராஜிக்கு இப்படி ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, இது மூலமாக இவ எவ்வளவோ சம்பாதிக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்ல, இது கேட்ட கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே நம்ம வீட்டில் வச்சு சொல்லி கொடுக்குற டியூஷனை விட இதில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக
தாராளமாக சம்பாதிக்கலாம் அத்தை. கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் தங்கமயிலும் எல்லாம் உங்களால் தாக்கா, ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கூட நிற்கிற ராஜியும், நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்காது, மீனா அக்காவுக்கும் இப்படி ஒரு ஐடியாவே தோணிருக்காது, எல்லாம் உங்களால் தாக்கா. ஆனாலும் இதுக்கப்புறமும் என்னுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே நேரம் இங்கே கோமதியும் மீனாவும், நீங்கள் பார்த்த வேலைக்கு உங்களை 4 திட்டணும் போல தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, திட்டுனா அழுகுறீங்க, இப்போ உங்களால் ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு, அதனால் எனக்கு திட்டுறதுக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் போக, இங்கே கோமதி சொல்கிறாங்க, குடும்பத்தில் தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டிய இடம் இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு போக ரொம்ப அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே தங்கமயிலும். அதனால இங்கே ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அக்கா அதாவது மீனா அக்கா கிட்ட போய் பேசுகிறாங்க. அக்கா, நீங்கள் பண்ணி கொடுத்த இந்த வேலை எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்ல, இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு ராஜி, இனிமேல் உனக்கு நீ டியூஷன் எடுக்கிறது மட்டும்தான், அவங்க கேட்குற டவுட்ஸை நீ கிளியர் பண்ணி வச்சுன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்க்கான்னு சொல்கிறாங்க. இந்த லேப்டாப்பில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துட்றாங்க எங்கள் மீனா ராஜிக்காக. ராஜி அதை வாங்கிக்கிட்டு இங்கே மீனாட்ட கேட்குறாங்க, அக்கா இதுக்கப்புறம் நான் உங்களை எதுக்காகவும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லாச்சு. என்ன ராஜி இப்படியெல்லாம் பேசுகிறேன், எனக்கு இதெல்லாம் ஒரு தொந்தரவாகவே தெரியல அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குக்கா, அதை நானே பார்த்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, என்னடி என்ன ஆசைன்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, இவ்வளோ நாளாக கதிர் வாடகைக்கு தான் பைக் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தான், ஃப்ரெண்டோட பைக்கு வாடகை பைக்குன்னு இப்படி சொல்லி ஓடிட்டே இருக்கான் வேலை பார்க்குறதுக்காக, அவனுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்குற பைக்கு நான் வாங்கி கொடுக்கறதா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் அவனுக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த அளவுக்கு காசு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, இப்போ தான் நீங்கள் டியூஷன் எடுக்கிறதுக்கும் சம்மதம் வாங்கி கொடுத்துட்டீங்க, இதுவும் எனக்கான ஜாப்பையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க, இனிமேல் நான் வீட்டிலேருந்து டியூஷன் எடுக்க தானே போகிறேன், அதில் கிடைக்கிற வருமானத்தில் மாதம் டியூ கட்டுற அளவுக்காவது காசு இருக்கக்கூடாதா, ஏதாவது செகண்ட் ஹேண்டில் பழைய பைக் இருந்தால் அதில் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேக்கான்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு முன்பணமாக கொடுக்கறதுக்கு கூட ஏதாவது பணம் வேணும்ல, நான் வேணா உனக்கு தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. ஐயோ, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா ரொம்ப கம்பல் பண்ணாலும் ராஜி அதெல்லாம் வேணவே வேணாக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது உங்களுடைய செலவுக்கு நீங்கள் வச்சுக்கிடுங்கக்கா, நீங்கள் கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியலல்ல, என் கைக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தானே கொடுக்கலான்னு சொல்ல, ஏன் ராஜி இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் வெளியில் எங்கேயாவது பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இங்கே ராஜிக்கு மீனா எவ்வளோ சொல்லியும் ராஜி கேட்குற மாதிரி இல்லை. இதனால் ராஜி வந்துட்டு வெளியில் வந்து கடன் கேட்குறாங்க. யார் மூலமாவது கேட்கலாமே நினச்சி இங்கே ராஜி அங்கே கடையில் இருக்க அந்த தாத்தா மூலமாக கேட்குறாங்க. கடைக்கு போகிற ராஜியை பார்த்துட்டு எங்கள் பாண்டியனே வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இதனால பாண்டியன் கடைக்கு போகிறாங்க. பாண்டியன் வந்துட்டு இதை ராஜி வரதை பார்த்துட்டு, என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் மாமா வந்தேன்னு சொல்ல, என்னப்பா அதான் டியூஷன் விஷயத்தை பற்றி எல்லாமே முடிஞ்சிருச்சே, அதான் மீனாவும் நல்ல ஐடியா கொடுத்துருச்சு, இப்போ உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை, வேறு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து நேராக பேசுகிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு, இல்லைனா யார் யார் மூலமாகவும் உங்கள் காதுக்கு வரும் பொழுது அது பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியுது, பொறுமையாக எடுத்து சொல்லலான்னு நானும் அத்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, எங்களுக்கு முன்னாடி தங்கமயில் அக்கா முந்திக்கிட்டு உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுறாங்கன்னு சொல்ல, என்னப்பா என்ன விஷயம், ஏதோ பிரச்சனையா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் கேட்குறாங்க பாண்டியன். அதுக்கு இங்கே ராஜி சொல்கிறாங்க, இல்லை மாமா அப்படின்னு இழுத்துட்டே இருக்காங்க. என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்க, அது வந்து மாமா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பணமா, எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் பாண்டியனும். எனக்கு கொஞ்சம் ஒரு 20,000 25 ரூபாய்க்குள்ள பணம் தேவைப்படுது மாமான்னு சொல்ல, என்னப்பா இவ்வளோ பணம் கேட்குற, எதுக்கு, காலேஜுக்கு எதுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு தேவைப்படுது, ஆனால் நான் ஏன் எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களான்னு தெரியலன்னு சொல்ல, முதல்ல நீ காரணத்தை சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ராஜி வந்துட்டு காரணத்தை சொல்கிறாங்க. உங்களால் முடியலைன்னா கூட வெளியில் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க மாமா, நான் எப்படியாவது மாதம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன் தயங்கி போய் நிற்க, அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தாத்தா சொல்கிறாங்க, என்னப்பா ராஜி இவ்வளோ நாள் இதில் எதுவுமே உன்கிட்ட வந்து கேட்டது கிடையாது, முதல் தடவையாக உங்ககிட்ட கேட்குறப்போ நீ எதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் கொடுக்கறதுக்காக யோசனை பண்ணலை, இல்லை மாமா நான் கொடுக்கறதுக்காகலாம் யோசனை பண்ணலைன்னு சொல்கிறாங்க பாண்டியன். இதை கேட்ட இங்கே தாத்தாவும் வந்துட்டு, அப்புறம் என்னப்பா எடுத்து கொடு, ராஜி தானே, நம்ம ராஜி நம்மக்கிட்ட படத்தை திருப்பி கொடுக்காம எங்கே போயிட போகுதுன்னு சொல்ல, இங்கே பாண்டியன் வந்துட்டு யோசிச்சுட்டு கடை கணக்குலேருந்து ஒரு 25,000 பணத்தை எடுத்து இங்கே ராஜி கையில் கொடுக்குறாங்க. இதை வாங்கின ராஜி ரொம்ப சந்தோஷப்பட, இப்போ உனக்கு சந்தோஷமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த உதவியை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாமா நான் சொல்ல, என்னப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்துட்டு சிரிச்சிட்டே ராஜிகிட்ட கேட்குறாங்க. எங்கள் ராஜியும் வந்துட்டு, நீ ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, நீ அது நல்லதாக இருக்கிறதுனால தான் இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்புற ராஜிக்கிட்ட இங்கே பாண்டியன் கேட்குறாங்க,
ஏன்பா உன்னால் தனியாக போய் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்க முடியுமா? கூட நானும் வரட்டுமான்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. அது இல்லை மாமா அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்க, என்னப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது இல்லை, ராஜி யோசிக்கிறது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு தாத்தா சொல்ல, என்ன சொல்கிறீங்க மாமான்னு இங்கே கேட்குறாங்க பாண்டியனும். அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ தான் கதிர்கிட்ட எப்பயுமே எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பியே, அப்படி இருக்கப்போ கதிருக்காக நீ எப்படி பைக் வரைக்கும் வந்து வாங்கி கொடுப்பேன்னு யோசிக்குது ராஜி, அதானம்மா அப்படின்னு கேட்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா ராஜி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவனை நான் திட்டுறேன்னா நல்ல நிலைமைக்கு வரணும், நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான்ப்பா. இப்போ இது கூட அவனுடைய தேவைக்காக தானே. மற்ற பசங்க மாதிரி பைக் எடுத்துட்டு ஊர் சுற்றுறானா என்ன? இல்லையே, அவன் வேலைக்கு தானே போயிட்டுருக்கான். அதனால் என்னால் இந்த உதவியை அவனுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாண்டியனும். இதை கதிருக்கு தெரிய வேண்டாம், ஒருவேளை நான் செய்கிறேன்னு தெரிஞ்சால் வேண்டான்னு கூட சொல்லலான்னு எங்கள் பாண்டியன் சொல்லியிருக்காங்க. அதனால் பாண்டியன் வந்துட்டு சொன்னதுனால ராஜியும் சரி மாமான்னு சொல்லிடுறாங்க. இப்போ பாண்டியனும் ராஜியும் பைக் பார்க்குறதுக்காக போகிறாங்க. பைக்கை எடுத்து கொடுத்து விட்டுறாங்க. சரிம்மா ராஜி, நீ போ, அதே நேரம் பின்னாடியே பைக் வந்து இறங்கிடும், நான் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே பாண்டியன் வந்துட்டு கடை கணக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுது. அதே போல் இங்கே அதுக்கு வீட்டுக்கு முன்னாடியே பைக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுறாங்க. ஏதடி இந்த பைக் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோட கேட்க, என்ன ராஜி திரும்பவும் மாமாவுக்கு தெரியாமல் ஏதாவது விஷயம் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல, ஆமாம் மாமாவுக்கு தெரியாமல் தான் பண்ணினேன். இப்போ என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால்? மாமாட்ட போய் சொல்லுவீங்களா? போய் சொல்லுங்கள், எனக்கு என்ன பயம் அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. ராஜி சொல்கிறத கேட்டு மீனாவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி நீ பாட்டு பேசிகிட்டே இருக்க, அவங்க சும்மாவே போய் சொல்லிடுவாங்க, இப்போ நீ பார்த்தா அதுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்கக்கா, சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், எனக்கு இந்த கவலையும் இல்லைன்னு இங்கே ராஜி சொல்ல, இதை கேட்ட மீனாவும் கோமதியும் அதிர்ந்து போய் பார்த்துட்டே இருக்காங்க. என்னையவே கலாய்க்கிறீங்களா? என்ன ராஜி, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் போயிடுச்சா? அதுவும் மாமா ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்னதும் இப்போ சுத்தமாக பயமே இல்லாமல் போயிடுச்சு போல். ஆமாம் ராஜி, இந்த பைக் வாங்குறதுக்கு எதுக்கு அவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாமல், எங்களோட விஷயத்திலே தலையிடாதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதையும் மீறி எதுக்காக திரும்பவும் அதை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்லிங்க ராஜி கோவப்பட்டு உள்ளே போக, என்னடி இவ திரும்பவும் இவளால் மறுபடியும் ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சி இங்கே கோமதியும் பின்னாடியே ஓடுறாங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே பாண்டியன் வருவாங்கன்னு ராஜி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் தங்கமயிலும் விஷயத்த சொல்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மீனா தான் ஒரு பதட்டத்துலேயும் கோமதி ஒரு பதட்டத்தில் இருந்துகிட்டு இருக்க, இங்கே பாண்டியனுக்கு முன்னாடியே கதிர் வந்துடுறாங்க. கதிர் வர்றவங்க வீட்டுக்கு முன்னாடியே கிடக்கிற வாசலில் கிடக்கிற பைக்கை பார்க்குறாங்க. ஏது இந்த பைக் அப்படின்னு தெரியலேன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வெளியில் வர ராஜி, உனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, என்னமோ எனக்காக வாங்கி கொடுத்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு கேட்குறியே அப்படின்னு இங்கே கதிரை கேட்க, அதுக்கு இங்கே ராஜி சொல்கிறாங்க, ஆமாம் உனக்காக வாங்கின பைக் தான், பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ராஜி உடனே கதிர் சொல்கிறாங்க, இந்த பைக் எனக்காக வாங்கினதா? யார் வாங்கினதுன்னு சொல்ல, நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாங்கினியா? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, யார் வந்திருக்கான்? ஒருவேளை இந்த பைக் உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களா, இல்லை பக்கத்தில் இந்த தெருவுக்குள்ளே யாரும் போகிறவங்க வந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காமல் உனக்கு பைக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த கதிருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. மீனா, கோமதி, தங்கமேலி எல்லாரும் வெளியில் வந்து நிற்க, ஏதுமா அந்த பைக்குன்னு இங்கே தன்னுடைய அம்மாட்டையும் கேட்க, எனக்கும் அதனடா தெரியலை, திடீர்னு பைக்கை கொண்டு வந்து நிறுத்திட்டு நல்லா இருக்கான்னு இது வரைக்கும் 1000 தடவை கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இங்கே கோமதியும், எனக்கும் ஒன்றும் புரியலை கதிர்னு மீனா சொல்ல, இங்கே தங்கமேல் மட்டும் எதுவுமே பேசாமல் அப்படியே முறைச்சி பார்த்தபடி நின்றுட்டே இருக்காங்க. பைக்கையும் கதிரையும் ராஜியையும். ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த சந்தோஷம் என்ன எவ்வளோ நேரத்துக்குன்னு நானும் பார்க்குறேன். இப்போ மாமா வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன்னு இங்கே தங்கமேல் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கதிரும் வந்துட்டு சரி உள்ளே வா பேசிக்கலான்னு சொல்லி உள்ளே போனால் கதிர் ராஜிட்ட கேட்குறாங்க, இந்த பைக் வாங்குறதுக்கு ஏது காசு, உண்மையிலே எனக்காக தான் வாங்கினியான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தெரிய தானே போகுது, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி வாயை முட வச்சுறாங்க. ஆனால் இங்கே பாண்டியன் வரவே இல்லை. பாண்டியன், சரவணன், அப்புறம் பழனின்னு சொல்லிட்டு 3 பேரும் வரலை. செந்திலும் வர காணோம். எல்லாரும் கடையில் ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக இவங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க, வர காணோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்களே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட இங்கே கடை கணக்கு வழக்க பார்க்கணும்னு சொல்லி கணக்கு வழக்க எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியன் வந்துட்டு மறந்துடுறாங்க இந்த பணம் கொடுத்த விஷயத்த. என்ன கடை கணக்கு வழக்கில் இனிக்குது, என்ன பணம், இவ்வளோ பணம் எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது, சரின்னு அதை எழுதிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்த தங்கமயில் வர, என்ன மாமா வரும்போது வாசலை பார்த்தீங்களான்னு சொல்ல, என்னப்பா தினமும் அந்த வாசல் தானே வழியாக தானே வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, வாசலில் ஒரு பைக் கடந்ததை பார்த்தீங்களான்னு சொல்ல, ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைக் ஏது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி தான் மாமா யாருக்கும் தெரியாமல் அந்த பைக்கை கொண்டு வந்து நிறுத்தினாங்க.
எங்கே கடன் வாங்கினாங்க, யார்கிட்ட கடன் வாங்கினாங்கன்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த பைக்கை பார்த்தீங்களா இப்போ எங்கே வந்து கிடக்குன்னு. இப்போ இந்த கடன் எல்லாம் யார் மாமா கொடுக்குறது? உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டில் தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்க மாமா. இந்த விஷயம் இன்னைக்கு அத்தைக்கும் கூட தெரியாது. அத்தைக்கே தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டு முதல்ல என்னன்னு கேளுங்க மாமா சொல்ல. ஏமா தங்க மேலே வந்ததும் வராததுமா இப்படி எல்லாரையும் பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க? இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி எனக்கு தெரியாதா? கொஞ்சம் அமைதியாக இரு. இந்த பைக் எப்படி வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, உள்ள நின்று கேட்டுட்டு இருக்க கதிர் வெளியில வராங்க. இந்த பைக்கை வாங்குறதுக்காக ராஜ் தான் என்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு வந்தது. கடனா வாங்கிக்கிறேன் மாமா, அப்புறமா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னது. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லி நானே எங்க ராஜியை கூட்டிட்டு போய் இந்த பைக்கை எடுத்து கொடுத்து விட்டேன் கதிருக்காக. கதிர் இப்போ படிச்சிட்டு இருக்க பையன், படிச்சுட்டே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படி? ஒரு அப்பாவா இதை கூட செய்யாம இருந்தேனா அதுக்கெல்லாம் தகுதியானவனே கிடையாதுண்ணா. அதனால தான் கதிருக்காக தான் இதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க தங்கமயில் அதிர்ந்து போய் நிற்க, என்ன கதிர் இப்போ உனக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கதிர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, என் பையனுக்கு என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நானும் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதை அவன் ஏற்றுப்பானா என்னன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ராஜி மூலமாக நடந்திருக்கு. ராஜி என்கிட்ட கடனாக தான் கேட்டு வந்தது. ஆனால் ராஜியால் இப்போ நான் கதிருக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த சந்தோஷத்தில் நான் இருந்துட்டு இருக்கப்போ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயங்களை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, எங்கள் தங்கமேலுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீனா கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்படி ஒரு பாசத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காரேன்னு இங்கே கோமதியும் வந்துட்டு நினச்சிட்டே இருக்காங்க. அதே போல் மீனாவோ, மாமாவுக்கு நிறைய பாசம் இருக்குது ஆனால் அதை வெளிக்காட்ட தான் தெரியல இல்லத்த அப்படின்னு சொல்ல, ஆமாண்டின்னு இங்கே கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் ராஜியும் கதிரை பார்த்து சந்தோஷப்பட கதிர் இன்னும் ஹாப்பி ஆகிடுறாங்க. ஏன்னா இதில் ராஜியோட பங்கு இருக்குது, தன்னுடைய அப்பாவோட பங்கு இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத மயிலு மொக்க வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க.